நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. அது மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். க்யூப் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இந்த க்யூப் வாங்கியிருப்பீங்க. அந்த க்யூபை லைட்டாக கலைச்சாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் 4 ஃபார்முலா வச்சு எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் கைஸ். ரொம்பவே ஈஸியானது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம நல்லா கலைச்சிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம நல்லா கலைச்சிக்கிட்டோம். இப்போ ஸோ நம்ம வந்து எப்போதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒயிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நான் இருங்க இப்படி வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்டில் தான் நாங்கள் எப்போதும் நார்மலாக வச்சுருப்போம். அதனால் ஸ்டாண்டர்டாகவே அதுதான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, இது வந்து ஃபார்முலா கிடையாது. ஆக்சுவலி இது ப்ளஸ்ஸு சேர்க்குறது நம்ம இதை கட்டாயமாக இதை சேர்த்தா தான் இது நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ நம்ம இப்படி திருப்பி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ திருப்பினா உங்களுக்கு வரும் கைஸ். அதுமாதிரி இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, அதை கண்டுக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அது மாதிரி இங்கே வந்துருச்சு, அதனால் ஒரு இது சேர்ந்துருச்சா. இப்போ இந்த சைடு தேடி பாருங்கள், இங்கேயும் ஒன்று வந்துருச்சு கைஸ். ஸோ இன்னும் இந்த சைடு பார்ப்போம் கைஸ். ஒரு இதில் எனக்கு ஒரு டர்ன்லேயே வந்துருச்சு. நான் சால்வ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கே இதுக்கு வரும். ஸோ இப்போது நாங்கள் இந்த இதில் பார்க்குறேன், இந்த இதில் வரல. ஸோ அடியில் போய் மாட்டியிருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் இங்கே அடியில் இதாக இருக்குது. அதை நீங்கள் வந்து இப்படி வச்சு மேலே அப்படியே தூக்கிடுங்க, அவ்வளோதான் கைஸ். இப்போது வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸு சேர்ந்துருக்கும். அந்த ப்ளஸ்ஸு சேர்ந்தது அதே மாதிரி இங்கே கீழே நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கணும். லைக் க்ரீன், ரெட்டு, அப்புறம் ப்ளூ சேர்ந்துருக்கணும். இங்கே எனக்கு சேரலை அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மேலே உள்ள ஆரஞ்சை அப்படியே கீழே ரொட்டேட் பண்ணிடணும் கைஸ். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் கீழே கொண்டு வந்துட்டேன், எல்லோ கிட்ட கொண்டு வந்துட்டு அதே இடத்துல அப்படியே ஆரஞ்சு கிட்ட கொண்டு போயிருங்க, அப்படியே மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ அந்த ப்ளூ உள்ளது வெளில வந்துடும், அன்லாக் ஆகி அதை வந்து இங்கேருந்து இங்கே கீழே தான் இருக்குது, அதை வந்து ப்ளூ கிட்ட கொண்டு வந்துடுங்க, அப்படியே மேலே தூக்கிடுங்க, அவ்வளோதான். இப்போது அது ப்ளஸ்ஸு சேர்ந்துருக்கு. அதே மாதிரி எல்லா இதுலேயும் வந்து 2 கலர் சேர்ந்துருக்கு. அதில் அதே மாதிரி இப்போது வந்து நீங்கள் இப்போ தான் நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஒன்று பார்க்க போகிறோம். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இதை நீங்கள் வந்து இதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் வந்து இப்போ அந்த இன்னும் 2 பீஸ் இருக்குது. அந்த 2 பீஸை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த 2 பீஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, அதை டிக் பண்ணிக்கணும். அதை எடுத்து நம்ம வந்து ரெட்டு கிட்ட கொண்டு போயிருங்க கைஸ். இங்கே ரெட்டு இருக்கா, இங்கே பின்னாடி ரெட்டு, அந்த ரெட்டு, இந்த ரெட்டு கூட சேர்ந்துருச்சு. அதேமாதிரி இங்கே ரெட்டுலேருந்து மறைச்சிருங்க, அப்படியே மறைச்சிருங்க. இந்த சைடு இங்கே தான் ரெட்டு இருக்குது, இப்படி இருந்துச்சா ரெட்டு, இந்த ரெட்டுலேருந்து அப்படியே ரைட் சைடு ஒழிச்சு வச்சுருங்க. அப்படியே மேலே ஒழுத கீழே இறக்குங்க, அப்புறம் பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்கிடுங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போது இங்கே சேர்ந்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் டீ தான் சேர்க்கணும், எல்லா இதுலேயும் டீ சேர்க்கணும். அதனால தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம் இந்த இது மேலே உள்ளதை. வேறு இது இங்கே ஒன்று இருக்குது, ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இதுவும் ரெட்டு கிட்ட தான் இருக்குது. இந்த இப்போ சொன்ன மாதிரி நம்ம லெஃப்ட்டு கூட பண்ணலாம். அது வந்து எந்த சைடு வருதுன்னு அதை பொறுத்து தான் இருக்குது கைஸ். நமக்கு இப்போது ரெட்டு இங்கே இருக்குது, ஸோ மேட்ச் ஆகுது. அதை வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு மாற்றிடணும். லெஃப்ட்டுக்கு மாற்றி கீழே இறக்கி பேக் பண்ணிடுங்க, அப்புறம் மேலே ஏற்றிடுங்க, அவ்வளோதான் கைஸ். இப்போது எல்லா இதுலேயும் டீ மாதிரி சேர்ந்துருக்கோம் கைஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீ இங்கே ஒரு டீ, இங்கே டீ, இங்கே டீ, அதே மாதிரி டீ எல்லா இதுலேயும் சேர்ந்துருக்கா. அப்புறம் நீங்கள் என்ன செக் பண்ணணுன்னா, இப்போ இந்த 2 லேயர்ஸும் சேர்க்கணும் ஃபுல்லாக. அது எப்படி சேர்க்கலான்னு இப்போ பார்க்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து இங்கே ஆரஞ்சு இருக்கும், உங்கள் ஆரஞ்சு இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த ஆரஞ்சை கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், கீழே க்ரீன் இருக்குது. ஸோ இது நம்ம தேவை, டிக் பண்ணிக்கோங்க. வேறு இங்கே எல்லோ, க்ரீன், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை வந்து க்ராஸ் பண்ணிடுங்க. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், ரெட்டு, அதாவது ரெட்டு, க்ரீன், இது நம்மளுக்கு தேவையானது தான், டிக். அப்புறம் ப்ளூ, எல்லோ, இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால க்ராஸ்.
ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இங்கே ஆரஞ்சு இருக்குது, அது கீழே க்ரீன் இருக்குது. அந்த ஆரஞ்சு கிட்ட கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு க்ரீன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், இங்கே இந்த சைடு தான் க்ரீனு, அதனால் அதுக்கிட்டேருந்து ஒழிச்சிருங்க. இங்கேருந்து நான் லெஃப்ட்டு ஒழிக்கிறேன். லெஃப்ட் ஒழிச்சிட்டு ரைட்டில் உள்ளதை கீழே இறக்கிடுறேன். ரைட்டில் உள்ளதை கீழே இறக்கிட்டு அப்படியே வந்து அந்த சைடு திருப்பிடுங்க. இங்கே உள்ளதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்படி இருந்துச்சு, கீழே ஆரஞ்சு, மேலே ஆரஞ்சு, கீழே வந்து க்ரீனு. அந்த ஆரஞ்சை நீங்கள் வந்து லெஃப்ட்டு இதில் வந்து மாற்றி திருப்பிடுங்க. திருப்பிட்டு மேலே உள்ள அந்த நீங்கள் ஒழிச்சிங்களே, லெஃப்ட்டு ஒழிச்சிருப்பீங்க, அப்போ வந்து ரைட் சைடு உள்ளதை கீழே இறக்குங்க. அப்புறம் அந்த ஒயிட்டை அப்படியே பின்னாடி தூக்கிடுங்க. பின்னாடி வந்து இப்படி பண்ணிடுங்க, பின்னாடி பேக் பண்ணிடுங்க, இப்படி பண்ணிடுங்க. அப்புறம் இதை அப்படியே மேலே தூக்கிடுங்க. அப்புறம் இந்த சைட் டேர்ன் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஒயிட் இருக்கும், அதை வந்து நீங்கள் இதுதான் இப்படி தான் பார்க்கணுன்னு கிடையாது, நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ரைட் சைடு ஒழிச்சிட்டு கீழே இறக்கி இப்படி திரும்பி பேக் பண்ணி மேலே ஏற்றிடணும். அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு நம்ம கீழே பார்த்தோம்ல, ஆரஞ்சு அண்ட் க்ரீன், அது இப்போ இங்கே சேர்ந்துருக்கணும். அது கட்டாயம் வந்து கீழே வந்து ஆரஞ்சுனா ஆரஞ்சு கிட்ட தான் இருக்கும், அதை ஒழிச்சு இங்கே கீழே இறக்கி இப்படி திரும்பி பேக் போய் மேலே திரும்பி வந்து இப்படி பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் க்ரீன். ஸோ ரெட்டு கிட்ட கொண்டு போங்க கேஸ், ரெட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஓகே. இப்போ வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீனு இப்போ லெஃப்ட்டு நம்ம எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நான் அந்த சைடு காமிக்கும் போது உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் வந்து இந்த சைடு தான் வந்திருக்கும், இந்த சைடு தான் வந்து இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம லெஃப்ட்டு திருப்பி கீழே இறக்குறோம். இந்த மாதிரி டைமில் லைக் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் அண்ட் க்ரீனுக்கு இங்கே நம்மளுக்கு லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி பண்ணி ஓகே கைஸ், அந்த மாதிரி தான் கைஸ் நம்ம என்ன பண்ணணுன்னு நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. இப்போ ஆரஞ்சு கிட்ட கொண்டு போயாச்சு, அப்போ வந்து ப்ளூ அங்கே லெஃப்டில் தான் இருக்குது. நீங்கள் ரைட் சைடு ஒழிச்சிருங்க. ரைட் சைடு ஒழிச்சிட்டு லெஃப்ட் சைடை கீழே கொண்டு வந்துருங்க. திரும்பி பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணிவிட்டு மேலே தூக்கிடுங்க. பேக் மேலே தூக்கிட்டு அடுத்தது இங்கே ஒயிட் இருக்கும்ல, இந்த ஒயிட்டை திரும்பி ஒழிச்சிருங்க லெஃப்ட்டு. அப்புறம் கீழே இறக்குங்க. அப்புறம் பேக் பண்ணிடுங்க, மேலே வந்துடுங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் இங்கே 2 லேயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்ந்துருக்கும். இது வெரி சிம்பிள் தான் ஆக்சுவலி. அப்புறம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து ஒன்று இருக்குது. இதை சேர்க்குறதுக்கு நம்மளுக்கு இப்போது ஜே ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. இப்போது ஜே ஃபார்முலா அதுவுமே வெரி சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், நம்ம ஜே மாதிரி ஒன்று போடணுங்க. கீழே வந்து எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம விருப்பம், அது எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணி, நான் வந்து ஆரஞ்சு சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே எல்லோ. ஸோ ரைட் சைடோட தான் கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு நம்ம அப்படியே லெஃப்ட்டு போயிடுங்க. என்ன சொல்லணும்னா ஜே மாதிரி இந்த ஜே வந்து எப்படி வரும், கீழே ஒரு கோடு, அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு தானே வரும், அதனால் லெஃப்ட்டு கொண்டு போயிருங்க. அப்புறம் பின்னாடி ஒரு கோடு வரும்ல, அந்த கோடுக்கு இங்கே பின்னாடி இந்த பின்னாடி உள்ளதை கீழே இறக்கிடுங்க. அப்புறம் திரும்பி பேக் பண்ணிடுங்க. அப்புறம் பின்னாடி நம்ம இறக்கணும்ல ஜேக்கு, அதை அழிக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இதை வந்து வெளியில் இதை அழிச்சிடுவீங்க. அப்புறம் ஒரு லைன் ஆயிருமா, அப்புறம் பின்னாடி உள்ள லைன் அழிச்சிடுவீங்க. அழிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, அதை கடைசியாக அழிக்கணும். அழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் சேர்ந்துருக்கும். இதிலே கீழே நம்ம ப்ளஸ்ஸு சேர்க்கணும். அதுதான் இப்படி நம்ம ஜே ஃபார்முலா. திரும்பி அதே வந்து நான் ஆரஞ்சு சூஸ் பண்ணல, இல்லை எதுனாலும் அடுத்தது திரும்பி வந்து நான் க்ரீன் சூஸ் பண்ணுறேன், இல்லை ஆரஞ்சே சூஸ் பண்ணுறேன். எதோ சூஸ் பண்ணலாம், ஆரஞ்சே ஓகேங்க. நம்ம இப்போ அதே ஃபார்மில் தான் போட போகிறோம். கீழே வந்துட்டு லெஃப்ட்டு போயிட்டு மேலே ஒரு லைன் போட்டு திரும்பி அதை பேக் பண்ணிக்கிறோம். பேக் பண்ணிவிட்டு மேலே உள்ள கோடை எரேஸ், இப்போது இந்த லைனும் எரேஸ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு இது சால்வ் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த சைடு திருப்பிக்கிறேன், அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். கீழே இறக்கி லெஃப்ட்டு போய் மேலே உள்ள லைனை கீழே இறக்கி
திரும்பி பேக் பண்ணி பின்னாடி உள்ளதை மேலே ஏற்றி இதுலேயும் மேலே ஏற்றிடுறாங்க. இப்போ அதே ஸ்டெப்பை திரும்பி பண்ணுங்கள். இப்போ பண்ணனா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அது வருது. வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான். அந்த ஸ்டெப்பை திரும்பி போட்டு பாருங்கள், வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ்ஸு சேர்ந்துடும். ஜெய ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ப்ளஸ்ஸு சேர்க்குறோம். வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க இதை. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து சும்மா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரெட்டோடு சேர்ந்துருக்கும் இங்கே ஒன்று கீழே ஒரு பீஸ். அந்த பீஸை மட்டும் நம்மளுக்கு தேவை. வேறு எங்கேயாவது சேர்ந்துருக்கா? இல்லை. ஸோ இதோட பேக் சைட் பாருங்கள். இதோட அப்படியே பின்னாடி திருப்பிடுங்க. ஆரஞ்ச், ரெட்டோட ஆப்போசிட் ஆரஞ்ச். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இறக்கிடுங்க. ரைட் சைடு உள்ளதை கீழே இறக்கிட்டு அப்புறம் இப்படி திருப்புங்க. இதுதான் கார்னர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. கார்னர் ஃபார்முலா இதுதான். கார்னர் ஃபார்முலா சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை வந்து ரைட் சைடு உள்ளதை கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதை பின்னாடி இப்படி 2 வாட்டி திருப்பிடுங்க. 2 வாட்டி திருப்பி லைக் இப்படி இருந்துச்சா, இப்படி உள்ளதை ஒரு வாட்டி இப்படி பின்னாடி திருப்புறேன். கீழே உள்ளதை இன்னொரு வாட்டி கீழே உள்ளதை திருப்பிடுறேன். அப்புறம் திரும்பி மேலே இதை கொண்டு போயிருங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி கீழே திருப்பிடுங்க இது இல்லாத போது. அப்புறம் திரும்பி கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி பேக் பண்ணிடுங்க கைஸ். பேக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே ஒரு லைன் சேர்ந்துடும். அது மாதிரி கீழே இப்படி லைட்டாக திருப்பி பாருங்கள். இப்போது இது வந்து கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது சால்வ் ஆகும். ஆக்சுவலி இங்கே 2 பீஸ் இப்போ சால்வ் ஆகிருக்கு. அதனால் இப்போ இது நான் ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டோட ஆப்போசிட் வந்து ஆரஞ்ச் தான். அதனால் வந்து அதே திரும்பி இது பண்ணுறேன். ரைட் சைடோட கீழே இறக்குங்க. பின்னாடி திருப்புங்க. பின்னாடி இன்னொரு வாட்டி திருப்புங்க. 2 வாட்டி டர்ன் பண்ணிக்கோங்க. மேலே ஏற்றிடுங்க. திரும்பி ஒரு வாட்டி டர்ன் பண்ணிடுங்க. கீழே இறக்குங்க. திரும்பி டர்ன் இது பேக் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதே தான். கீழே இறக்குங்க. பின்னாடி 2 வாட்டி டர்ன் பண்ணுங்கள். மேலே இது பண்ணுங்கள். திரும்பி இது வாங்க. இந்த மாதிரி தான் கைஸ். ஸோ சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பண்ணுறோம். இதை சொன்னல நாங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. இதை பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். அதனால் நீங்கள் எல்லாம் வந்து எரிச்சல் பட வேண்டாம். இதை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக அது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலே வரும். பண்ணிகிட்டே இருங்க கைஸ், வரும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து நான் சொன்னல இங்கே கீழே ஒன்று வந்து ஒரு பீஸ் மட்டும் எல்லா இதுலேயும் சேர்ந்துருக்கணுன்ட்டு அந்த மாதிரி சேர்த்துட்டேன். அதே இந்த ஃபார்முலா தான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. கார்னர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் சுற்றி முற்றி பார்க்கணும். இங்கே பாருங்கள், வந்து இங்கே இங்கே இது எல்லோ, க்ரீன், ஆரஞ்ச். அதே மாதிரி மற்ற சைட் பாருங்கள். இங்கே வந்து ரெட்டு, க்ரீனு, எல்லோ. இங்கே அதே மாதிரி கீழே இந்த பீஸ் வரணும். ப்ளூ, ரெட், எல்லோ இந்த மாதிரி ஒரு பீஸ் வரணும். அப்புறம் இங்கே வந்து ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ அது மாதிரி எல்லா இதுலேயும் வரணும். ஒரு இதுலேயும் வரல உங்களுக்கு. இப்போது நீங்கள் இன்னொரு 4th ஃபார்முலா, கடைசி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது 11 ஃபார்முலா. இது ரொம்ப சிம்பிள் கைஸ். 11 எப்படி போடுவீங்க? ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுவீங்க. இன்னொரு கோடு போட்டுருவீங்க. அதே மாதிரி தான். ஆனால் இந்த 2த்தையும் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். கீழே ஒரு லைனை இறக்கிடுங்க. திரும்பி பின்னாடி பேக் சைடு திருப்பிடுங்க. திரும்பி பேக் சைடு திருப்பிக்கிட்டிங்களா? இப்போது அதை கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு அதை திரும்பி பேக் பண்ணிடுங்க. இன்னொரு லைன் கொண்டு வந்தோம், அதை திரும்பி பேக் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஒரு லைன் சேர்ந்துருக்கோம், அதை மேலே கொண்டு போயிருங்க. அப்புறம் திரும்பி ஒரு லைன் பேக் பண்ணிவிட்டு திரும்பி மேலே கொண்டு போயிருங்க. இப்போது இது வந்து லைட்டாக குழம்பிருக்கும். அது ஒரு வாட்டி டர்ன் பண்ணாலே போதும், இதெல்லாம் வந்திருக்கும் எல்லா இதுவும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்துருச்சு. இந்த சொன்ன மாதிரி ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ இருக்குது பாருங்கள். இது நம்மளுக்கு தேவையானது. வேறு எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்கள். வேறு எங்கேயும் வரல.
ஸோ இன்னொரு வாட்டி நம்ம வந்து அதாவது இது சால்வ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்க, இதை நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். எப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நம்ம ரைட் சைடு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அதை கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு இப்போது மேலே உள்ளதை கீழே அதே ஃபார்மில் திரும்பி யூஸ் பண்ணுங்கள். 11 ஃபார்மில் தான் ரைட் சைடு உள்ளதை கீழே கொண்டு வந்துடுங்க. திரும்பி வந்து பேக் சைடு திருப்பிடுங்க. அப்புறம் லெஃப்ட்டில் உள்ளதை கீழே கொண்டு வந்துடுங்க. திரும்பி பேக் பண்ணுங்கள். இப்போது அந்த லைனை எரேஸ் பண்ணிட்டோம். இதே லைனை பேக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுறோம். இப்போ லைட்டாக இப்படி திருப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு வாட்டி போடுறோம். உங்களுக்கு எனக்கு ஒரு சில டைம் வந்துடும். எனக்கும் ஒரு சில டைம் லைக் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துடும், எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து ஒரு சில டைம் வராது, ஒரு சில டைம் வராது மீன்ஸ் 2 சான்ஸ்க்கு அப்புறம் தான் வரும், இல்லாட்டி ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே வந்துடும். நான் இப்போ திரும்பியும் போட போகிறேன். அந்த ஸ்டெப் எனக்கு வரல. மேலே உள்ள கீழே இறக்குங்க. அப்படியே ரைட் சைட் பின்னாடி திருப்பிடுங்க. 2 வாட்டி பின்னாடி திருப்பக்கூடாது, அது ராங் மிஸ்டேக்கு. இந்த மாதிரி ஒரு வாட்டி திருப்பினா போதும். பின்னாடி ஒரு வாட்டி திருப்பினா போதும். அதை மேலேருந்து கீழே கொண்டு வந்தோம், ஒரு வாட்டி பின்னாடி திருப்பினோம். இந்த மாதிரி தான் திருப்புறோம். ஒரு வாட்டி திருப்பிட்டு திரும்பி லெஃப்ட்டில் உள்ளதை கீழே இறக்குறோம். திரும்பி பேக் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த லைனை எரேஸ் பண்ணுங்கள். இந்த லைனையும் எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போது நீங்கள் என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணால் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச கலரே ஆரஞ்சு தான். ஸோ அதனால் நான் ஆரஞ்சு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து நம்ம கார்னர் ஃபார்முலாவுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம்ல, கீழே கொண்டு வந்துட்டு திரும்பி பேக் 2 வாட்டி திருப்பிட்டு திரும்பி மேலே கொண்டு போய்ட்டு திரும்பி ஒரு வாட்டி வந்துட்டு திரும்பி ஒரு வாட்டி டர்ன் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துட்டு திரும்பி பேக் பண்ணிடுங்க. அதே ஸ்டெப்பை திரும்பி யூஸ் பண்ணிங்க. இப்போது இந்த சைடில் மட்டும் நீங்கள் அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணும்போது மற்றதெல்லாம் கலைஞ்சிரும் கீழே உள்ளது. நீங்கள் தயவுசெய்து ஒன்று வந்து சொல்லிக்கிறேன், இதை வந்து பின்னாடி இப்படி என்ன இது ஒரு சைடு தான் சால்வ் ஆகிருக்கு, வேறு எல்லா சைடும் சால்வ் ஆகிருக்குன்னு சால்வ் ஆகலான்னு திருப்பிடாதீங்க. அது பிக் மிஸ்டேக். இப்போது அதே நம்ம இது ரைட் சைட் பண்ணோம்ல, இப்போ அதே இது நம்ம லெஃப்ட் சைட் பண்ண போகிறோம். லெஃப்ட்டில் உள்ளது கீழே இறக்குங்க. 2 வாட்டி பின்னாடி திருப்பிடுங்க. மேலே தூக்குங்க. அப்புறம் இன்னொரு வாட்டி கீழே இப்படி திருப்பிடுங்க. அப்புறம் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்புறம் திரும்பி வந்து இப்படி பேக் பண்ணி இப்படி வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இப்போது வேறு எது செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அதே தான் நம்ம திரும்பி பண்ண போகிறோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பண்ணுறோம். 2 வாட்டி இது பண்ணி திரும்பி வந்து கீழே கொண்டு வந்து திரும்பி வந்துடலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ சால்வ் ஆக போகுது. அவ்வளோதான். இருங்க, அதே ஸ்டெப்பு தான் நான் இப்போ போடுறேன், வேறு ஏதோ ஸ்டெப் போடுறேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு நீங்கள் இந்த ஆரஞ்சு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை எடுக்காதீங்க. இப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு இது 2 இது சால்வ் ஆகிருக்கும், மற்றெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சால்வ் ஆகிற மாதிரி. எனக்கு வந்து நீங்கள் வந்து சால்வ் ஆன பிளேஸை லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ சால்வ் ஆகாத பிளேஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கும்ல, உங்களுக்கு லெஃப்ட்டில் தான் சால்வ் ஆகாமல் இருக்கும், ரைட்டில் உள்ளது சால்வ் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த பிளேஸை சூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பிளேஸில் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கார்னர் ஃபார்மில் யூஸ் பண்ண மாதிரி தான். இதில் வந்து பேக் 2 வாட்டி பண்ணிட்டு மேலே கொண்டு வந்துட்டு திரும்பி வந்துடுங்க, கீழே கொண்டு வந்துடுங்க, திரும்பி வந்துடுங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ணணும். நம்ம அப்போ யூஸ் பண்ண மாதிரி தான் கைஸ். அதே இதை திரும்பி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வராட்டி இப்போது லெஃப்ட்டில் பண்ணுங்கள். 2 வாட்டி திருப்பிக்கிறோம், மேலே கொண்டு வந்துக்கிறோம், திரும்பி வந்துக்கிறோம், இது பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் நம்மளுக்கு நிறைய வீடியோ போடுறேன். அதில் மற்றபடி நான் சொல்கிறேன் வந்து நான் எதுலனாலும் க்யூப் மட்டும் போட மாட்டேன், மற்ற எல்லாத்துலேயும் மற்ற எல்லா மாதிரி ஆக்டிவிட்டீஸும் போடுவேன். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு மறக்காமல் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் சென்ட் பண்ணுற
இதை ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் நான் வேறு இதெல்லாம் போடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய்.